ஹாய் ஹலோ டோரிமான்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம ஜேகேவோட மாஃபியா மேன் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் ஃபைனல் பார்ட். இந்த பார்ட்டோட இந்த ஸ்டோரி கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இப்போது லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்டோரி உங்களுக்கு புரியும். ஸோ லாஸ்ட் பார்ட் நம்ம எதில் பார்த்துருந்தோன்னா ஜேகே வந்து அவங்களோட தம்பியை கொண்டுட்டு உங்ககிட்ட வந்து அவன் லவ் பண்ணுறது சொல்லியிருப்பான். ஸோ இதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் ஜேகேவும் போட்டில் நின்றுட்டு கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஐ லவ் யூ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். சடனாக ஒரு பெரிய அலை வந்து போட்டை லைட்டாக ஷேக் பண்ணுது. 2 பேருமே அப்படியே கீழே விழுறீங்க. ஸோ அப்படியே வந்து 2 பேருமே தண்ணியில் தான் விழுறீங்க. அப்போது ஜேகே அவங்கள மேலே தூக்கி விட்டு அவனும் மேலே ஏறி வரான். 2 பேரும் வெட் ட்ரெஸ்ஸை பார்க்குறீங்க. பார்த்துட்டு ஐயோ நம்மளை 2 பேரையும் நினச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ட்ரெஸ் மாற்றுறதுக்காக ரூமில் போகிறீங்க. ரூம்குள்ளே போயிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸை வந்து கபோர்டில் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறீங்க. எதுவுமே இல்லை, ஷர்ட்ஸ் தான் இருக்குது ஃபுல்லாக. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு ஒயிட் ஷர்ட் எடுத்து வேர் பண்ணுறீங்க. ஜேகே அவனோட எல்லா ட்ரெஸ்ஸும் கழட்டி போட்டு வெறும் இன்னரோட நிற்கிறான். அப்போ அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டே நிற்கிறான். அப்போ சடனாக கிட்ட வரான். நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கேன்ல, அதெல்லாம் இப்போ எனக்கு கஷ்டமாக இருக்கும். எனக்கு தெரியல, நான் உன்னை நல்லா பார்த்துப்பேனான்னு தெரியல. பட் ஆனால் ஐ லவ் யூ ஸோ மச் லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். அப்படி நீங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஐ லவ் யூங்க, நானும் உங்களை லவ் பண்ணுறேன். நான் பண்ண பாவத்துக்கு என்னை மன்னிச்சிட்டு உங்கள் லைஃப் லாங் உங்கள் காலு கீழே இருக்கேன், என்னை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஜேகே அதெல்லாம் இல்லைடி, ஐம் ஸோ சாரி, உனக்கு எதுவும் தெரியாது, நீ தெரியாமல் தான் பண்ண, அது எனக்கு தெரியும். பட்டு இப்போ எல்லாமே முடிஞ்சு போச்சு, அதை பற்றி நம்ம பேச வேணாம். இதுக்கப்புறம் முடிஞ்சிச்சு, இனிமேல் நம்ம சந்தோஷமாக இருக்கிறத மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கன்னத்தை ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்கள் சீக்ஸில் கிஸ் பண்ணுறான். அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே உங்கள் காது கிட்ட நெக்கு கிட்ட கிஸ் பண்ணுறான். சரி என்ன பண்ணுறீங்க? ஷிப்லேயேவா நம்மளோட ஃபர்ஸ்ட் நைட்? ஆமாண்டி, இந்த ஷிப்பில் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நெக்கை ஃபுல்லாக கடிக்கிறான். அப்படியே செம்மையாக கிஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே நீங்கள் உங்களோட ஹேண்ட்ஸை எடுத்து அவனோட பேக் ஃபுல்லாக ரப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அப்படியே அவனோட பேக் கீழே கை வச்சு உங்களோட ஸ்டமக்கை நல்லா ப்ரெஸ் பண்ணுறீங்க. அப்படியே டச் ஆகுது. அப்போ ஜேகேக்கு ஒரு மாதிரி சடனாக ஆகுது. நீங்களும் அதை ஃபீல் பண்ணுறீங்க, உங்களுக்கும் அது ஃபீல் ஆகுது. அப்போ ஜேகே உங்களை அப்படியே திருப்பி வாலில் சாய்ச்சி வச்சுட்டு என்னடி பண்ணுற, உங்கள் கையை வச்சுட்டு சும்மா இருக்க முடியலையோ, இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பின்னாடி கட்டி ஹேண்ட்கஃப் போடுறான். ஹேண்ட்கஃப் போட்டு உங்களை திருப்பி பார்க்குறான். பார்த்துட்டு அப்படியே உங்கள் கை கீழே இருந்து மேலே வரைக்கும் தடவிக்கிட்டே இருக்கான். நீங்கள் என் கையை விடுங்க, என் கையை எதுக்கு இப்போ கட்டினீங்க? எனக்கு ரொம்ப ஹார்டாக பண்ணாதாண்டி பிடிக்கும், உனக்கு வலி தர வச்சு அப்படி பண்ணாதாண்டி பிடிக்கும், உனக்கு ஓகேவா? ஓகே தான் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அப்படியே உங்களை கட்டில் தள்ளுறான். கட்டில் தள்ளிட்டு பேக் சைடாக தான் படுத்துட்ருக்கீங்க. அப்படியே உங்களோட அந்த ஷர்ட்டை மேலே தூக்குறான். மேலே தூக்கிட்டு கிட்ட வந்து அப்படியே அவனோட தைஸ் வச்சு தேய்ச்சிட்டே இருக்கான். நீங்களும் வந்துட்டு செக்கே என்ன பண்ணுறீங்க செக்கே, இந்த மாதிரி விளாட்டெல்லாம் என்கிட்ட விளாடாதீங்க. விளாட்றேண்ணா, இப்போ பாரு என் விளாட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவனோட இன்னரை ரிமூவ் பண்ணுறான். ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் மேலே வச்சு அதை இது பண்ணிகிட்டு இருக்கான். நீங்களும் அப்படியே செம்மையாக அப்படியே ஷையாகிறீங்க, அப்படியே நெளிறீங்க. அப்படியே கீழே குனிஞ்சு உங்களோட தைஸை வந்து உங்கள் தைஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு உங்கள் லெக்ஸை அப்படியே அவன் பொறுமையாக லெக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் அப்படியே கண்ணை மூடிட்டு உங்கள் கை பின்னாடி கட்டிருக்குது, கண்ணை மூடிட்டு அப்படியே நெளிறீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு அவனும் வந்து உங்கள் கிட்ட வந்து அதை இன்சர்ட் பண்ணுறான். இன்சர்ட் பண்ண உடனே நீங்கள் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே உங்களோட
கையை வச்சு பெட்டில் இருக்க பெட்ஷீட் அப்படியே டைட்டாக க்ரிப் பண்ணுறீங்க. அப்போ அப்படியே அவன் அவங்களோட நெக்கை ஹோல்ட் பண்ணி கீழே படுக்க வச்சு உங்கள் நெக்கை செம்ம டைட்டாக பிடிக்கிறான். பிடிச்சிட்டு பொறுமையாக அப்படியே பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அப்படியே வந்து ஒரு மாதிரி ஷை ஆகுறீங்க, கண்ணை மூடிட்டே இருக்கீங்க, கண்ணை திறக்கல. அப்போ ஜெக்கே வந்துட்டு, எதுக்கடி கண்ணை முடிச்சுக்க, என் கண்ணை பாரு அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் அவன் கண்ணை பார்க்குறீங்க. அவன் கண்ணை ஃபுல்லாக அப்படியே ஐஸ் ஒரு மாதிரி செம்ம மூடில் இருந்தால் அப்படி இருக்கும். கண்ணு ஃபுல்லாக ஓப்பனில் இருக்குது. அப்படியே உங்களை ஒரு மாதிரியே பார்த்துக்கிட்டே அப்படியே ஸ்லோவாக அப்படியே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கண்ணை அவனை பார்த்துக்கிட்டே ஒரு மாதிரி பண்ணுறீங்க. அப்படியே ஸ்லோவாக பண்ணிகிட்டு இருந்தவன் கொஞ்சம் வேகமாக ஸ்டார்ட் பண்ணுறான். உங்களுக்கும் செம்ம மூடாகுது. அப்படியே உங்கள் நெக்கை பிடிச்சிக்கிட்டே அவன் அப்படி பண்ணுறான். நீங்கள் அவனை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அப்போ அப்படியே வந்து உங்கள் கிட்ட வந்து உங்கள் மவுத்தில் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே மறுபடியும் நின்னா மாதிரி பண்ணிகிட்ருக்கான். ஸோ நீங்களும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. தென் அப்படியே வந்து வெளியே எடுத்துகிட்டு உங்களை வந்து கட்டிலோட எட்ஜில் நல்லா படுக்க வச்சுட்டு உங்கள் காலை அப்படியே எம் ஷேப்பில் வச்சுட்டு அப்படியே பொறுமையாக இன்செர்ட் பண்ண பார்க்குறான். பட் அவனுக்கு ஹைட் எட்டல. என்ன பண்ணுறான், அவங்க கால் ரெண்டுத்தையும் தூக்கி அவனோட ஷோல்டரில் வச்சுக்கிறான். ரெண்டுத்தையும் ஷோல்டரில் வச்சுட்டு இப்போ இன்செர்ட் பண்ணுறான். கரெக்டாக ஹைட்டுக்கு மேட்ச் ஆகுது. ஸோ அப்படியே அவன் பொறுமையாக பண்ணிக்கிட்டே இருக்கான் அவங்கள. நீங்களும் அப்படியே செம்மையாக வந்து அவனை பார்த்துக்கிட்டே ரசிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே வந்து ஒரு ரொமான்டிக்காக உங்களுக்கு இந்த சீன் போயிட்டே இருக்குது. ஆஃப்டர் ஒரு 2 hours கழிச்சு 2 பேருமே பெட்டில் டயர்டாக பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே உங்கள் கையை ஸ்டில் கட்டி தான் போட்டு வச்சுருக்கான். நீங்கள் அவனை பார்த்துட்டு எப்போ தான் இதை கழட்டி விடுவீங்க, கை ரொம்ப வலிக்குது. சாரிடி நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹேண்ட்கஃபோட கீயை தேடிட்டுருக்கான். அப்போது நீங்கள் ஹலோ அதை உங்களோட இன்னரில் இருக்க பேக்கெட்டில் போட்டிங்க போய் பாருங்கள் அப்படின்றீங்க. அவன் ஸ்டில் இன்னர் இல்லாமல் தான் இருக்கான். ஸோ அப்போ அவன் எழுந்து போய் இவனோட இன்னொரு தேடி அதில் வந்து சாவி எடுத்துகிட்டு வந்து உங்கள் ஹேண்ட்கஃப் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு அப்படியே வந்துட்டு உங்கள் மேலே விழுறான். ஜெய்கே நான் ரெஸ்ட் ரூம் போனேன் விடுங்க. எதுக்கு ரெஸ்ட் ரூம் போகிறேன்? ரெஸ்ட் ரூம் எதுக்கு போவாங்க? வாஷ் பண்ணதான். மேடம் நான் பண்ணதை வாஷ் பண்ண போகிறீங்களா? வாஷ் பண்ணால் குழந்தை பிறக்காது தெரியும்ல. அப்படிலாம் இல்லை, யார் சொன்னா? ஆமாண்டி, உடனேலாம் வாஷ் பண்ணக்கூடாது. ஏன் உனக்கு நான் வச்சது வந்து பிடிக்கலையா அப்படின்றான். நீங்கள் ஜேகே விளாடாதீங்க ஜேகே, தள்ளுங்க, நான் போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். சரி ஓகே உன் விருப்பம். அப்புறம் குழந்தை நிற்கல அப்படி இப்படின்னு என்கிட்ட வந்து பேசக்கூடாது. நான் ஏன் அப்படி பேச போகிறேன்? சார் ஒரு டைம் பண்ணால் பிறந்துடும் நினச்சிட்டிங்களோ? அப்போ இல்லையா? நீங்கள் அப்படி தான் நினச்சிட்ருக்கீங்களா? ஆமாண்டி, ஒரு டைம் பண்ணாலே பிறந்துடும்ல. லூஸு, அப்படிலாம் பிறக்காது. யாரை பார்த்து லூஸுன்ற? நான் எவ்வளோ பெரிய கிங்கு தெரியும்ல. பார்த்தேன் ஒன்றுமே தெரியல, மக்கா இருக்கீங்க. நீங்கள் வந்து கிங்கா? உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி டெய்லி பண்ணணும், அப்போ தான் குழந்தை பிறக்கும். அப்படியா? இது எனக்கு ஓகே தானே, ஜாலி தான் டெய்லி பண்ணுறது. ஐயோ சி அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரீங்க வெளியே. ஜேகே ஆல்மோஸ்ட் அவன் கிளம்பிட்டான் ட்ரெஸ்லாம் போட்டு. நீங்களும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு ட்ரெஸ்லாம் வேர் பண்ணிட்டு தான் வந்திருப்பீங்க. 2 பேருமே ஹெலிகாப்டரில் ஏறி போகிறீங்க. அப்படியே வீட்டுக்கு போன உடனே செம்மையாக பசிக்குதுன்னு சொல்லிட்டு அவ்வளோவா ஹோட்டலில் சாப்பிட மாட்டான் ஜாங்கோ. ஸோ நீங்கள் தான் வந்து அவனுக்கு லன்ச் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இந்தியன் ஸ்டைலில் செம்மையாக ஒயிட் ரைஸ், குழம்பு, சிக்கன் அந்த மாதிரி நிறைய வெரைட்டியாக செய்கிறீங்க. ஸோ அதெல்லாமே பார்த்தோன்னே அவனுக்கு செம்ம ஷாக்கு. இதெல்லாம் நீயா செஞ்ச? ஆமாம் நான் தான் செஞ்சேன். பொய் சொல்லாதடி, இதெல்லாம் நீ செஞ்சியா? ஆமாங்க நான் தான் செஞ்சேன். என்னால் நம்பவே முடியல. பேசாமல் உனக்கு ஒரு ஹோட்டல் வச்சு கொடுத்துருவா. ஹலோ என்ன, என் ஹஸ்பண்ட் யாருன்னு தெரியும்ல, மாஃபியா கிங்கு. என்னடா இது, நான் சொல்ல வேண்டிய டைலாக் இவ சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவங்கக்கிட்ட வந்து உங்களோட முடியை எடுத்துகிட்டு உங்கள் நெக்கில் அப்படியே ஒரு ஸ்மால் கிஸ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு சரி சாப்பிட்டு செகண்ட் ரவுண்டு போவோம். காலையில் பண்ணது சரியாக பத்தலை. ஹலோ நீங்கள் காலையில் 1 hour பண்ணீங்க. ஆமாம், இத்தனை நாள் அடுக்கி வச்ச ஆசைலாம் தீக்கணும்ல. இது வரைக்கும் எந்த பொண்ணையும் டச் பண்ணதில்லைல்ல, அதனால தான்
ஒன்றொன்றும் 1 hour போவோம். ரெடியாயிரு பேபி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பிட உட்காரான். ஸோ அவனுக்கு அப்படியே வந்து எல்லாத்தையும் பரிமாறிட்டு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. அப்போ ஜேகே உங்களை பார்த்துட்டு, நீ எப்போ சாப்பிடுவ, உட்கார சாப்பிட்லாம். அது நீங்கள் சாப்பிட்டு வச்ச தட்டில் தான் சாப்பிட்ணுன்னு இருக்கேன். ஏன் சி, உனக்கு தான் இவ்வளோ தட்டு இருக்கே, எடுத்து போட்டு சாப்பிட வேண்டியதுதானே. ஐயோ, இதெல்லாம் வந்து ஒரு இந்தியன் ட்ரெடிஷனுங்க. ஹஸ்பண்ட் வச்சுட்டு போகிற தட்டில் சாப்பிட்டா பொண்டாட்டிக்கு 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 ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஓ ஓகே ஓகே, பட் ஐ லைக் யுவர் கல்ச்சரியா. நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? அதெல்லாம் எங்களுக்கு ஏன் தெரிய போகுது, எனி டைம் சூப்பு நூடுல்ஸாக சாப்பிட்டுட்ருக்கோமே அப்படின்றான். நீங்கள் அவனை பார்த்து சிரிச்சுட்டு, அதான் நான் வந்துட்டேன்ல, இனிமேல் உங்களுக்கு விதவிதமாக சமைச்சு தருவேன், டெய்லியும் என் கையால் சாப்பிடுங்க, நான் தான் ஊட்டி விடுவேன் அப்படின்னா சொல்கிறீங்க. ஜேகே அப்படியே வந்து ஒரு ப்ளஷ் மூமெண்ட்லேயே உங்களை பார்க்குறான். ஃபஸ்ட்டு உங்களை பார்த்து தான் அவன் கண்ணுக்கு வருது. நீங்கள் அந்த சாரியில் அழகாக உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டே உங்களோட ஹேரை ஃப்ளிப் பண்ணியிருப்பீங்க, அதுதான் அவனுக்கு ஞாபகம் வருது. ஆனால் அவன் வந்துட்டு அவனோட சாய்ஸ் வந்து தப்பால அப்படின்ற மாதிரி அவன் ஒரு ப்ரௌட் ஸ்மைலாக அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டே சிரிக்கிறான். நீங்களும் வந்துட்டு சீக்கிரம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கீங்க. ஸோ இதோட இந்த 1 ஷாட்டை நான் முடிச்சுக்கிறேன். இது 1 ஷாட்டில் 3 பார்ட்டாக போட்டேன். ஸோ எப்படி இருந்துச்சு அதெல்லாம் வந்து சொல்லுங்கள். லாஸ்ட் பார்ட் வந்து கொஞ்சம் தான் போட்டிருக்கேன், ஏன்னா ஆக்சுவலாக இது 2 பார்ட்டுமே நிறைய டியூரேஷனில் போயிடுச்சு. ஸோ அதனால தான் கம்மியாக போட்டிருக்கேன். ஸ்டோரி எப்படி இருக்குன்றது சொல்லுங்கள். ஆக்சுவலாக நான் கேட்டதுக்கு நிறைய பேர் ரிப்ளை பண்ணியிருந்தீங்க எந்த ஊருன்னு. என்னால் நம்பவே முடியல. நிறைய பேர் வந்து இந்தியா தவிர நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து சொல்லியிருந்தீங்க. ஐ கான்ட் பிலீவ் இட். ஸோ எல்லாருக்குமே வந்து வெல்கம். ஐம் ஹாப்பி ஃபார் யூ. ஸ்டில் என் கூடவே இருங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம நிறைய ஸ்டோரி பார்க்கலாம். சூன் வந்து நான் வந்து ட்ராவல் பண்ணுவேன். அப்போது உங்கள் எல்லோரையும் நான் மீட் பண்ணுற சான்ஸ் கிடச்சா கண்டிப்பாக நான் மீட் பண்ணுவேன். நீங்கள் வந்து என்கிட்ட பேசணும்னு நினச்சிங்கன்னா டெலகிராம் லிங்க்கு கீழே கொடுக்குறேன்ல, அதில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் எப்போ மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ணுவேன். ஆக்சுவலாக நம்மளோட டோரிமான்ஸ் எல்லாருமே அதில் இருக்காங்க. நீங்கள் அவங்க கூடமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம், ஒரு ஃபேமிலியாக இருக்கலாம். ஸோ ஓகே காய்ஸ், லவ் யூ. காமலீலா வினோதம், காதல் கவிதா விலாசம், படித்து படித்து எடுக்க எடுக்க கவிதா பிரவாகம், தொடுத்து தொடுத்து முடிக்க முடிக்க